கட்டுரை விஷம பிரசாரம் கதர் பக்தி. டாக்டர் நடேசன் சேலத்தில் கதர் சாலையை திறந்து வைத்ததினால் பிராமணர்கள் கட்சியான சுயராஜ்ய கட்சியாருக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டு போய்விட்டது. ஏனென்றால் கதரின் பெயரைச் சொல்லிக் கொண்டு தாங்கள் ஓட்டர்களை ஏமாற்றுவது போல பிராமணரல்லாத கட்சியினரும் அதை பின்பற்றி விடுவார்களோ என பயந்து கொண்டு ஸ்ரீமான் சத்தியமூர்த்தியும் அவர் கோஷ்டியாரும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் டாக்டர் நடேச முதலியார் அந்நிய ஆடையை அணிந்து கொண்டு கதர் சாலையை திறந்து வைத்தார். இது பொது ஜனங்களை ஏமாற்றுவதற்காகச் செய்த வேலை என்று ஓயாமல் பேசியும் வருகிறார்கள், எழுதியும் வருகிறார்கள். இப்படிச் செய்வது வெறும் விஷம பிரசாரமே தவிர இதில் யோக்கியதை கொஞ்சமும் இல்லை. முதலாவது, டாக்டர் நடேச முதலியார் கதர் சாலையை திறந்து வைக்கும்போதே டாக்டர் வரதராஜுலு நாயுடு ஓர் சீட்டில் நீங்கள் ஏன் கதர் உடுத்தவில்லை என்று எழுதி அவரைக் கேட்டார். அதற்கு பதிலாய் டாக்டர் நடேச முதலியார் பேசுகையில் தான் அணிந்திருப்பது கதர்தான் என்றும் தங்களுடைய கொள்கைப்படி பட்டும் உள்நாட்டு யந்திரத்தால் செய்யப்பட்ட நூலைக் கொண்டு உள்நாட்டு நெசவுக்காரர்களால் நெய்யப்பட்ட துணியும் கதர் என்று பாவிப்பதாகவும் அந்த கொள்கைப்படியே நான் இப்போது உள்நாட்டு பட்டு ஆடைதான் அணிந்திருக்கிறேன் என்றும் சொன்னார். மிதவாதிகளும் சுயராஜ்ய கட்சியாரும் இதே கொள்கையை உடையவர்கள்தான். அதற்கு காரணமாகத்தான் சுயராஜ்ய கட்சியார் காங்கிரஸில் கூட கதர் ஒரு நிர்பந்தமாய் இருக்கக் கூடாதென்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று பெல்காம் காங்கிரஸிலும் கான்பூர் காங்கிரஸிலும் ஸ்ரீமான்கள் ஏ. ரெங்கசாமி ஐயங்கார், சத்தியமூர்த்தி இவர்களும் அபயங்கர், ஜெயகர், மூஞ்சி இவர்களும் முறையே அந்நிய நாட்டு நூலும் ஜரிகையும் கொண்ட வஸ்திரத்தைத்தான் அணிந்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் ஓட்டு பிரசாரம் செய்யும் போது மாத்திரம் தங்கள் கதருக்கு தங்கள் இஷ்டம் போல் வியாக்கியானம் செய்து கொள்ளலாம். மற்றவர்கள் மாத்திரம் அவர்கள் உண்மையான கொள்கையை பின்பற்றுவதே பெரிய தப்பிதமாக கருதப்படுகிறது. இவ்வித சூழ்ச்சியால் பிராமணரல்லாதாரை இந்த பிராமணர்கள் எவ்வளவு காலத்திற்கு ஏமாற்றலாம் என்றிருக்கிறார்களோ தெரியவில்லை. குடியரசு கட்டுரை ஜனவரி 17, 1926.